அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கிளாஸ் பற்றின டீட்டெயில் மட்டும் சொல்லிக்கிறேன். கிளாஸ் ஆப்ஷன் பையிங் கிளாஸ், ஆப்ஷன் மட்டும்தாங்க. அது இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? இண்டெக்ஸ் அனைத்துக்கும் வர செப்டம்பர் 15th செப்டம்பர் 15th ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 15ஆம் தேதி. இதுல நான் டாபிக் எல்லாருமே கேட்டவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டேன் வாட்ஸ்அப்ல. அது இல்லாமல் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுதான், ஏன்னா ஒரு கான்வர்சேஷனா நடத்தி தான் அதை நான் அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் யாரு கிளாஸ்க்கு எடுக்கணுன்றதை எடுக்கிறேன். இல்லைன்னா நான் கிளாஸ் எல்லாம் எல்லாரெல்லாம் என் கிளாஸ்க்கெல்லாம் வரக்கூடாது. அவ்வளோ ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டு தாங்க வைப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் கிளாஸ் இதுக்கப்புறம் இந்த பேட்ச் இப்போ முடிச்சுட்டுனா இனி அடுத்த வருடம் தான் இருக்கும் ஆப்ஷன் கிளாஸ். நெக்ஸ்ட் இயர் ஆப்ஷன் கிளாஸ். இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா அடுத்தது நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம் தான் இருக்கும் ஆப்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? அடுத்த வருஷம் தான் அடுத்த ஆப்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? சரி, என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் இருக்கு, அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். சரி, நம்ம இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 24,800 கால் இருக்குல்ல, அவர் 58 ரூபாய்க்கு மேல இருந்தால் சஸ்டெயின் ஆனா நிப்டி அப்சைட் செல்லும், அதற்கு கீழே இருந்தால் நிப்டி டவுன் சைடு செல்லும். அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது உங்களுடைய முடிவு எடுத்துக்கோங்க. சரி, இந்த இடமே வராம போயிடுச்சு, இந்த இடத்துக்கு வரல மார்க்கெட் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு எகைன் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது. இது சும்மா ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும்தான் இதை நான் கொடுக்குறேன் தவிர, மற்றபடி அது வெவ்வேறு இடத்துல அங்கங்க வேல்யூஸ் இருக்கும், அது அங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் இது 58 ரூபாய்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்குன்னா, இதோ இந்த லைனை போட்டு அதுக்கு மேல இருந்தா அதுக்கு மேல இருக்குன்னு அர்த்தம், கீழே இருக்குன்னா கீழே, அப்படி கிடையாது. இதுலதான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க. அது ஃபால்ஸா சும்மா நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரே கண்ணில் பெருசு அடிப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸ் சின்ன சின்ன கணக்குகள், அவ்வளவுதான், பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை வைத்து கண்டுபிடித்து அதுக்கப்புறம் தான் வரும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் 58 ரூபாய்க்கு கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நிப்டி என்ன இறங்கணும், கரெக்டா? அப்ப இறங்கும், நிப்டி இறங்கணும் தான் நம்ம இங்க சொல்றோம், இதை வாங்குவீன்னு சொல்ல கிடையாது. அப்ப நிப்டி இறங்கணும்னா அப்ப நீங்க ஒரு புட்டை போயிட்டு வாங்கணும், கரெக்டா? இந்த விலை, அந்த புட்டு யாரு எந்த விலையில வாங்கணும், அதெல்லாம் சர்டன் ரூல் இருக்கு. அதுலதான் நீங்க அதை வாங்க முடியும். மொத்தமா போயிட்டு இதை மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ட்ரெஸ்ஸை வைத்தெல்லாம் இதுல வர்த்தகம் தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. இன்னைக்கெல்லாம் அது இன்னும் முக்கியம். எக்ஸ்பைரி இன்னைக்கு நிப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு 0 to 0 கால். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரூலோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா நான் 0 to 0 கால் சொல்லி கொடுக்கறதோட சரி, நானே ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெரிந்து கொண்டே யாரும் அதை செய்யக்கூடாது. அந்த ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால பிரீமியம் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி டேல உங்களுடைய லேர்னிங்கை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணலாங்க. அவ்வளவு அழகா சொல்லிட்டு போகுங்க. இந்த இடத்துல இது போனா இந்த விலைக்கு இது போகுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பைரி டேல அழகா சொல்ல முடியும். அப்போ அதுக்கேற்றாற் போல அழகா கவனிங்க. எக்ஸ்பைரி டேல ஒரு வர்த்தகம் பண்றது ஒரு மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆரோக்கியமா சூப்பரா இருக்கும், ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தா ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது அப்படின்னாக்கெல்லாம் அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஓப்பனா சொல்றேன், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் சார், நிப்டி 50 பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் நிப்டி ஆப்ஷன் பையர் ட்ரேட் போகும். மார்க்கெட் ஏறினா நிப்டி ஏறாவது, பிரீமியம் ஏறாம இருந்ததா? இறங்கினா பிரீமியம் புட் பிரீமியம் ஏறாம இருந்ததா? கிடையாது இல்ல. அப்புறம் ஏன் அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்து போய் கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. யாரும் சொல்றதையும் நம்பலாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க, அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து அதுக்கப்புறம் செய்வது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.